கிறிஸ்துவுக்குள் அன்பான தமிழ்ச் சமூகமே, வேதத்தை உடைய வேதக்காரர்களே, திரித்துவ போதனையாளர்களால் போதிக்கப்பட்ட சில தவறான போதனைகளை குறித்து உங்களிடத்திலே சொல்லி, அவற்றிலிருந்து தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்னை எப்படி விடுவித்தார், எப்படி எனக்கு அந்த ஞானத்தை தந்தார், எப்படி அந்த தைரியத்தை தந்தார் என்பதையும் உங்களிடத்திலே நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது எலோஹிம் என்கிற எபிரேய பதம் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்களை குறிக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லவா? அதற்கு நான் அவர்களிடத்தில் கேட்டபோது, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே மோசேயை பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று தேவன் சொல்லுகிறார் அல்லவா? அந்த இடத்திலே மோசஸ் எலோஹிம் என்று இருக்கிறதே, மோசஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட மோசேக்களா? அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மோசேக்கள் இருக்கிறார்களா? இது என்ன விந்தையாக இருக்கிறது? நீங்கள் எலோஹிம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள் என்று கற்றுக் கொடுக்கிறீர்களே என்று கேள்வி கேட்டபோது, திரித்துவ தேவனை குறித்து ஆராயக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரே பதில், அவ்வளோதான், திரித்துவ தேவனை குறித்து ஆராயக்கூடாது என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே யெகோவா தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவு இராது அப்படின்னு சொல்கிறார். அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறதோ அதை ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்கிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து எழுதி இருக்கிறதே என்று அவர் சொல்கிறார். அப்போ ஆராய்ந்து பார்க்காமல் எப்படி நாம் விடுதலையாக முடியும்? அதைத்தான் தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்கிறார். ஆராயாமல் எப்படி கண்டடைய முடியும்? அப்போ இது ஆராயாதே என்று சொல்லிக் கொடுப்பவர்கள் திரித்துவ போதனையாளர்கள். இப்போ தவறான போதனைக்குள்ளாக அவர்களும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் அறியாமை இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதே தேவன் எனக்கு தந்த வெளிச்சம். இவர்களிடத்திலே அவர்களுக்கும் அது தெரியாது, தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் மூலமாகவும் அவர்கள் தெரிந்து கொள்ளவும் ஆர்வப்படவில்லை. இப்போ நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட போய், இந்த எலோஹிம்ங்கிற வார்த்தை பன்முகத்தன்மையை கொண்டதாக சொல்கிறீர்களே, மோசேக்கும் அது பொருந்துகிறதல்லவா? இப்போ மோசே பல மோசேக்களா என்று கேட்டால் அதை குறித்து ஆராயக்கூடாது என்று தான் பதில் சொல்கிறார்களே ஒழிய, தனக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்கள், அவர்களிடத்தில் அதை திரும்ப கேட்க வேண்டுமே என்கிற எண்ணம் அவர்களுக்கு வரவே இல்லை. சரி, நீங்கள் இன்னும் எலோஹிம் என்றால் பன்மைத்தன்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு அப்படி போதித்து கொண்டிருக்கிறார்களா? அப்படி போதித்தால் அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அவர்களுக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று. அப்படி கேட்கும் பொழுது ஒரு எழுப்புதல் உண்டாகும். மெய்தேவனை அறிய விடாது அந்தகார இருளுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி போடுகிறான். ஆராய முற்படுங்க. உங்களுக்கு போதிக்கிற போதகர்களிடத்துல தேவன் தருகிற அந்த தைரியத்தோட கேளுங்க, நீங்க விடுதலை ஆவீங்க, மெய்யாகவே விடுதலை ஆகுவீங்க. எனக்கு இயேசு கிறிஸ்து இந்த தைரியத்தை தந்தார். இதை போல நிறைய அவங்க கிட்ட கேள்விகளை கேட்டேன், அதை ஒவ்வொரு பதிவுகளாக உங்களுக்கு போடுகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னிடத்துல கேளுங்க. ஆயத்தமாவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.